கடன் சுமை தீரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம யாரோ ஒருத்தர்கிட்ட வாங்கியிருப்போம், இல்லை ஏதாவது லோன் எடுத்திருப்போம். இதை நியாயமான முறையில நம்ம கொடுக்கணும். இதற்கு எனக்கு நல்ல ஒரு வலிமையை கொடு, பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடு, தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குல தெய்வ வழிபாடு செய்யுங்க. நம்மளுடைய குல தெய்வத்துக்கு வெல்லம் தானமா கொடுங்க. அதாவது இந்த வெள்ள தானம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டிலேயே முன்கூட்டியே ஒரு நாள் முன்னாடியே அந்த வெள்ளத்தை வாங்கி வச்சுட்டு இரவுல உங்க வீட்டிலேயே வச்சிருந்து மறுநாள் நீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று அந்த வெள்ளத்தை தானமா கொடுங்க. ஒரு சிலருக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அவங்க உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய ஊர் தெய்வம், காவல் தெய்வம், எல்லை தெய்வம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த தெய்வங்கள் இருக்க கோவில்கள்ல குளம் இருக்கும். அந்த குளக்கரையில வெள்ளத்தை குளக்கரையில விடுங்க. அதற்கு ஒரு நாள் முன்னாடியே அந்த வெள்ளத்தை வாங்கி வீட்டு பூஜை அறையில வைத்து மனதார பூஜை செய்து கொள்ளுங்கள். நம்மளுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடையணும், நல்ல தொழில் முன்னேற்றம் அடையணும், நம்ம வீட்டில் சுபிக்ஷம் ஐஸ்வர்யங்கள் பெருகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு அந்த குளக்கரையில அந்த குளத்துல அந்த வெள்ளத்தை விட்டுட்டு வாங்க. கண்டிப்பா இந்த பரிகாரம் முழு மனசோட செய்யுங்க. நிச்சயமா நடக்கும். பலன் உண்டு. சுபிக்ஷம் உண்டாகட்டும். அனைவருக்கும் நன்றி.